அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது ஆவணி மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் என்பது நவகிரகங்களின் ராஜாவான சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய இந்த சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா இந்து மதத்தை கடைபிடிப்போர் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு விசேஷமான பூஜை. ஆவணி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வாஸ்து நாளாக இருக்கிறது. இந்த வாஸ்து நாளில் நீங்கள் மனை முகூர்த்தம் செய்து கொள்ளலாம். சாஸ்திர முறைப்படி வாஸ்து நேரம் மதியம் 2:31 முதல் 4:01 வரை உள்ளது. மதிய நேரத்தில் மனை முகூர்த்தம் செய்ய மன வருத்தம் உள்ளவர்கள் அதிகாலை 6:35 முதல் 7:35க்குள் சுக்கரன் ஓரையில் மனை முகூர்த்தம் செய்து கொள்ள சுபம். இந்த மாதத்தில் தேய்பிரை முகூர்த்தங்கள் 4, வளர்பிறை முகூர்த்தங்கள் 4 என 8 முகூர்த்தங்கள் இருக்கின்றன. வளர்பிறை முகூர்த்தங்கள் ஆவணி 11, 12, 13, 19 என்று 4 நாட்களும், தேய்பிரை முகூர்த்தங்கள் 4, 5, 26, 29 என்று 4 முகூர்த்தங்களும் உள்ளன. இதில் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்து கொள்ளலாம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் என்று நாம் பார்த்தோம் என்றால், மிதுன ராசியிலே சுக்கிரனும் குரு பகவானும், கடக ராசியிலே புதனும், சிம்ம ராசியிலே சூரியனும் கேதுவும், கன்னி ராசியிலே செவ்வாயும், வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலே சனி பகவான் வக்ரகதியிலும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன செய்கிறது என்று பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி, மகரம் என்பது ஒரு மீன் சின்னம். சிலர் கடற்குதிரை என்று சொல்வது வாய்ப்பு உண்டு. இந்த மகர ராசிக்கு சனி அதிபதி. சனி ராசிநாதனாகவும் சனி வருகிறார், தனாதிபதியாகவும் சனி வருகிறார். சனியை மிகப்பெரிய யோகாதிபதியாக கொண்ட ராசியில் துலாம், ரிஷபத்திற்கு அடுத்து முதன்மையான இடத்தை பெறுவது மகரம் மட்டுமே. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதியில் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதம் பிறக்கிறது. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் வக்ரகதியாக இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காக அதீத முயற்சி எடுக்க வேண்டிய நிலைமைகளை ஏற்படுத்தும். ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டோமே, அது எப்படியாவது நம்ம செய்து முடித்தாக வேண்டும், செய்து கொடுத்தாக வேண்டும் என்பதில் பகிரத முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பகிரத முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்குமா? கிடைக்கும் என்பதை குருவின் பார்வை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. குரு அருள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தின் மீது விழுந்து கொண்டு இருப்பதால் உங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். 3-12 கூடையவர் 6ல் அமைவது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விபரீத ராஜயோகம் என்றால் திட்டமிடாமல் செய்யக்கூடிய செயலில் லாபங்கள் ஏற்படுவது. அப்ப நீங்க அப்படியாகவும் இப்படியாகவும் அங்க போனா அதை செஞ்சிடலாம், அங்க போனா அதை செஞ்சிடலாம், அந்த பிளான் இல்லாம சரி போவ நடக்கட்டும் அப்படின்னு போகின்ற பயணங்களால், அப்படி செய்யக்கூடிய செயல்களால் மிகப்பெரிய லாப நன்மைகளும், திடீரென்று ஏற்படக்கூடிய திடீர் பயணங்களால் ஏற்படக்கூடிய லாப நன்மைகளாலும், சும்மா இருப்போம் ஒரு நண்பர் அழைப்பாரு, வாங்க ஃப்ரெண்ட் அந்த பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு போது ரொம்ப நாளா நீங்க தேடிட்டு இருந்த ஒரு நபரை நீங்க அங்க பார்ப்பீங்க. ரொம்ப நாளா அவரை பார்க்கணும்னு நினைச்சிருந்தவரை பார்த்து அந்த வேலையை நீங்க அங்கேயே பேசி முடிச்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். நண்பரோட சேர்ந்து டீ சாப்பிட தான் போயிருப்போம். அங்க போகும்போது ஒரு நீண்ட நாள் தேடலுக்கான விடை கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன் என்பது இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு அந்த விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. 2025 டிசம்பர் மாதத்திற்குள் உங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவம் கட்டாயம் நடந்தேறும் என்பது அந்த குருவின் இருப்பிடத்தின் மூலமாக இந்த பலன் சொல்லப்படுகிறது. குரு ஆண்டு கிரகம் என்பதால் இந்த ஆண்டு முழுவதுமே அந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்தும். இந்த மாதம் மிகச் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் இன்னொரு இயற்கை பாவியான சூரியர் அவர் 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். இயற்கை பாவிகள் 8ஆம் இடத்தில் இருப்பதெல்லாம் பெரிய தீங்கு பெரிய துன்பங்களை செய்திடாது, நன்மையான செயல் விஷயங்களை தான் செய்ய முடியும். அடுத்து உங்கள் ராசியின் 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது தந்தை வழியாலும் தாய் வழியாலும் லாப நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்தில் முதல் வாரத்திற்கு பிறகு
உங்கள் பூர்வீக சொத்து, உங்கள் பூர்வீக வீடு, அது சம்பந்தமா இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை விஷயங்கள் ஏற்படுவீர்கள். தாய் மாமன் மகளை திருமணம் செய்யலாமா, அத்தை மகளை திருமணம் செய்யலாமா, உறவுக்குள் திருமணம் செய்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இந்த உறவுக்குள்ளேயே திருமணம் பேசி முடிப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் இந்த ஆவணி மாதத்திலேயே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சந்திரன். திருமணம் முடியும். ஏற்கனவே ஒரு பெண்ணை பார்த்து பேசி கூட அது கட்டாயி போயிருக்கும். அது முடிந்து போன கதை. இந்த மாதம் உங்களுக்கு ஆவணி மாதம் அது உங்களுக்கு செமையானதாக இருக்கும். அடுத்து 8ஆம் இடத்தில் அட்டமாதிபதி சூரியன் அட்டமஸ்தானத்திலே ஆட்சி பெற்று கேதுவோடு உட்கார்ந்து இருக்கிறார். அந்த கேதுவோடு இருப்பது கொஞ்சம் தொல்லை தரும். கேது பட்டாசிட்டா ரெக்கார்டு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை தரும். பத்திரப்பதிவுக்கு முதல் நாள் தான் சில வில்லங்கள் நமக்கு தோன்றும். அதை சரி செய்வதற்குள்ளவே அந்த பத்திரப்பதிவு தேதியை நம்ம மாற்றி வைக்கிற மாதிரி நிலைமைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு விஷயங்களும் உண்டு. இடம் ஏதேனும் வாங்கியிருக்கோம் அதை பதிய போறோம் அப்படின்னா லீகல் ஒப்பீனியன் பார்த்துறதும் உங்களுக்கு நல்லது. அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை. கடைசி நேர பரபரப்புகளை உங்களை காப்பாற்றும். இல்லாட்டி கடைசி நேர பரபரப்புல நீங்க மாட்டிக்கிறீங்க. கடைசி நேரத்தில் இது செய்யறதா அதை செய்யறதா எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்னது இன்னைக்கு வேலை முடியாது போல இருக்கே அப்படின்ற அந்த இறுதி நேர பரபரப்பு, இறுதி நேர டென்ஷன் அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவு தொல்லைகளை கொடுக்கும். குறிப்பாக தந்தைக்கு முதுகு சம்பந்தமான வலி தொந்தரவு தொல்லை, கால் பாதம் மூட்டு இந்த மாதிரி இடங்களில் ஏற்படக்கூடிய வலி தொந்தரவு தொல்லை இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் தொடர் மருத்துவம் செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை கொடுக்கும். அதனால் தந்தையின் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். அப்ப தந்தையின் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய மகர ராசிக்காரருக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையின் தொழில் எப்போதும் உங்களை கைவிடாது. அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் தொழிலாக இருந்தாலும் சரி, முன்னொரு காலத்திலிருந்து செய்து வரக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, தந்தையின் தொழில் உங்களை கட்டாயம் காப்பாற்றும். கல்வி சார்ந்த தொழில்கள் உங்களுக்கு செமையானதாக இருக்கும். வங்கி சம்பந்தமான தொழில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மிக சிறப்பானதாக மிக செமையானதாக இருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். மூத்த சகோதர வழிகள் லாபம் ஏற்படும். பெரும்பாலும் மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதி. அது மகர லக்னத்துக்கு தான் மிகச் சிறப்பாக பொருந்துமே தவிர மகர ராசிக்கு அந்த வார்த்தை அவ்வளவு ஒன்று மிகச் சரியாக பொருந்தும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் செவ்வாய் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பது லாப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி குரு பகவான் தான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய உத்ராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு, உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு வேலை, அரசு சம்பந்தமான வில்லங்கம், அரசாங்கத்தின் மூலமாக லாப நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனை உங்கள் ராசியிலேயே நீங்க இதை வச்சிருக்கிறீங்க. அந்த திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு திருமணம் சம்பந்தமான வாய்ப்பு விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தன்னை விட 8 to 10 வயது குறைந்த பெண் மனைவியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பெண்களாக இருப்பவர்களுக்கு தன்னை விட 3 to 5 வயது வித்தியாசம் இருக்கக்கூடிய கணவன் கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் இந்த ராசிக்கு 9ஆம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். மண் வாங்கக்கூடிய யோகங்கள், மண் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த மகர ராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். மகர ராசியில் பிறந்த அனைவரும் சனி பகவானை திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை உருவாக்கும்.